கேட்டியாடி ஓரிய கதையை உங்கள் ஆளுங்க ஒருத்தரை கீறி வச்சுட்டாங்க. அதாவது கடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறத விட கீறிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கௌரவம் புரியுதா? நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட இந்த நாய் கீறிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு கௌரவம். ஒருத்தர் எங்கேயாவது ஒரு சின்ன சத்தத்தை கொடுத்தா நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்கன்னா உங்களை எல்லோரும் என்ன செய்வாங்க தெரியுமா? அடித்து தொருத்துவாங்க. கார்ப்பரேஷன்கிட்ட சொல்லி உங்களை பிடிச்சிட்டு போய் எங்கேயாவது அடைக்க சொல்லுவாங்க. அதனால் உங்கள் ஆளுங்கக்கிட்ட கொஞ்சமாக நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னா, யாரும் ஒன்று கூடி குலைக்காதீங்க, சோறு போடுறவங்கள கடிக்காதீங்க. அப்படி என்ன உங்கள் தூக்கத்தில் யாராவது உங்கள் மேலே விழுந்தாலோ கை வச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு சிலுமிசம் பண்ணாலோ கடிச்சிடுறீங்க. அவ்வளோ என்ன? அப்போ நாய் குணம் அப்படி தான் சொல்கிறாங்கல்ல. இது உங்களுக்கு தேவையா? தேவையான்னு கேட்குறேன். நேற்று இந்த மாதிரி உங்கள் ஆள் ஒருத்தரை கீறி விட்டுட்டாங்க, புரியுதா? ஜிஹெச்சில் ஊசி போட போனால் இங்கேருந்து அங்கே வரைக்கும் கும்பல் நிற்கிது. எதுக்கு? நாய்க்கடிக்கு. அப்போ எவ்வளோ பேரை கடிக்கிறீங்க, நீங்கள் கீறுறீங்க, எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க. என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? ரொம்பலாம் பிரச்சனை கொடுத்தாப்புல உங்களை என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் அடைப்பாங்கல்ல. எங்கேயாவது அடைச்சி, அதெல்லாம் உங்களை அடைச்சாலும் சரி எது பண்ணாலும் சரி, ஒரு மனுஷால் எப்படியோ ஒரு நாய் எப்படி, அப்படி தான் மனித பிறவியும் அப்படி தான், நாய் பிறவியும் அப்படி தான். என்னை பொறுத்தளவு இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினமும் ஒரே மாதிரி தான் போல். என்ன முறைக்கிற? காது ரெண்டு தூக்கிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொன்னது எதை வச்சு சொல்கிறேன்னா, நாய்க்கு குணம் எப்படியோ மனுஷாளுக்கு குணம் அப்படி தான். பறவைக்கு, குருவிக்கு, பறவை குருவி எல்லாம் ஒன்று தான். பறக்கிறது, மேய்கிறது, கடலில் நீந்துறது எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு குணம். அந்த குணத்தை மாற்ற முடியாது. அதை மாதிரி தான் இந்த நாய் குணத்தை மாற்ற முடியாது. நாய் கடிக்கும் தான். அதாவது அது ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மேலே நம்ம கைப்பட்டாலோ கால் பட்டாலோ விழுந்தாலோ அப்படியே பக்கத்தில் நம்மளுடைய குறவலையை கடிக்கும் தாங்க, ஏறி குதிக்கும் தான். ஆனால் அந்த டைமில் எந்த நாய்க்கு நீங்கள் சோறு போடுறீங்களோ அந்த நாய்க்கு ஒரு பேர் இருக்குமா இருக்காதா? பேர் வச்சுருப்பீங்களே, அந்த பேரை சொல்லி கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது அடுத்த தடவை உங்களை ஒன்றுமே பண்ணாது.